எஸ்டிஏ இந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே இவனை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம மனசுல ஒரு பெரிய காயத்தை உருவாக்குன ஒரு கேஸ், நம்ம எல்லாருடைய மனசாட்சியும் உழுக்குன ஒரு கேஸ், நம்மளுடைய சென்னை முள்ளிவாக்கம்ல நடந்த அந்த சம்பவம். 7 வயசேயான ஹாசினி, அவளை அவங்க அப்பார்ட்மெண்ட்லயே இருந்த ஒரு சாஃப்ட்வேர் டெக்கி தஸ்வந்த் ஒரு சைக்கோ மாதிரி அந்த சின்ன பொண்ணை சீரழிச்சு கொடூரமா கொலை பண்ணி உடம்பை எரிச்சு பாலத்துக்கடியில வீசினத கண்டிப்பா யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. அந்த டைம்ல நாடு முழுக்கவே கோவத்துல கொந்தளிச்சு நின்னப்ப கோர்ட் அவனுக்கு தூக்கு தண்டனையை கொடுத்துச்சு. அப்பதான் எல்லாருமே கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சோம். அட்லீஸ்ட் அவனுக்கு சரியான தண்டனை கிடைச்சதே அப்படின்னு. பட் இங்கதான் இந்த கதையில முதல் ட்விஸ்ட் வந்துச்சு. அந்த தூக்கு தண்டனைக்கு நடுவுல அவன் பெயில்ல வெளிவந்தப்ப அவனுடைய சொந்த அம்மாவையே கொலை செஞ்சுட்டு வீட்டுல இருந்த நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு மும்பைக்கு ஓடி போயிட்டான். சோ இது ஒரு தனி வழக்கா அவன் மேல பதியப்பட்டு அந்த கேஸும் போயிட்டு இருந்துச்சு. சோ அந்த கேஸ்ல இந்த வருஷம் ஏப்ரல் மாசம் 2025 ஒரு லோக்கல் கோர்ட் அவனை இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணுச்சு. அதாவது அவனுடைய அம்மாவை கொலை பண்ண கேஸ்ல இருந்து அவனை கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணிருச்சு. இந்த நியூஸை கேள்விப்பட்டப்பவே என்னடா நடக்குது அப்படின்னு பல பேர் இங்க குழம்பி போனாங்க. ஆனா எஸ்டிஐ நேத்து, அதாவது அக்டோபர் 8ஆம் தேதி இந்தியாவுடைய தலைமை நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் தஸ்வந்துக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனையும் அவன் குற்றவாளி அப்படிங்கிற கன்விக்ஷனையும் மொத்தமா ரத்து பண்ணிட்டு இவனை உடனடியா ரிலீஸ் பண்ணுங்க, இவனை உடனடியா விடுவீங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. இந்த ஒரு நியூஸ் வெளிவந்ததுமே இன்ஸ்டால எனக்கு ஏகப்பட்ட மெசேஜஸ், நம்மளுடைய யூடியூபுடைய கமெண்ட்ஸ்லயும் இதை பத்தி தான் கேட்டுட்டு இருந்தீங்க. இதை கேட்டதுமே நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு உங்களுடைய மனசுல ஆயிரக்கணக்கான கேள்விகள் வரும். அப்படி வர்ற உங்களுடைய கோபம் 100% நியாயமானதுதான். அப்படியான கோபத்தை இப்ப நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் அதை கொட்ட போறீங்க அப்படிங்கறதும் நல்லாவே தெரியும். எனது இவ்வளவு கொடூரமான குற்றவாளிய சுப்ரீம் கோர்ட்டே ரிலீஸ் பண்ணிருச்சா, என்ன நியாயம் இது அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியால கேட்டுட்டு இருக்காங்க. பட் எஸ்டிஐ ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. சுப்ரீம் கோர்ட் எதுக்காக இந்த முடிவை எடுத்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க இவ்வளவு கோவப்பட மாட்டீங்க. நான் இப்ப உங்களுக்கு சொல்ற விஷயத்தை நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களோட இந்த கோபம் எல்லாமே தஸ்வந்த் மேலேயோ இல்ல சுப்ரீம் கோர்ட் மேலேயோ போகாம வேற ஒரு சிஸ்டம் மேலதான் அப்படியே திரும்பும். இந்த வீடியோல நம்ம அதை தான் டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். எஸ்டிஐ கோர்ட்டை குறை சொல்றதுக்கு முன்னாடி இந்திய சட்டத்துடைய இந்தியன் லாவுடைய ஒரு முக்கியமான ரூலை நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா சந்தேகத்தின் பலன், பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு கேஸ்ல ஒரு நபர் குற்றவாளி அப்படிங்கறத 100% நிரூபிக்க முடியல அப்படின்னா சட்டப்படி அவரை விடுவிச்சுதான் ஆகணும். இதுதான் ரூல். நம்ம கோவப்படுறதெல்லாம் ஈஸி தான். ஆனா சுப்ரீம் கோர்ட் எதுக்காக ஒரு டெத் ரோ கைதிய ரிலீஸ் பண்ணுச்சு அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கணும். சட்டம் தெளிவா சொல்றது என்ன அப்படின்னா ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் அதுக்கு தண்டனை. அதுவும் எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடம் இல்லாம அந்த குற்றம் நிரூபிக்கப்படணும். பியாண்ட் ரீசனபிள் டவுட். நம்ம எஸ்டிஏ எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். எவிடன்ஸ்ல 2 வகை இருக்கு. ஒன்னு டைரக்ட் எவிடன்ஸ், இன்னொன்னு சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்ஸ். இந்த கேஸ் முழுக்க தஸ்வந்துடைய இந்த கேஸ் முழுக்கவே சூழ்நிலை ஆதாரங்கள், சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்ஸஸ் மட்டுமே நம்பி கொண்டு போகப்பட்டது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு சங்கிலியில் இருக்கிற மாதிரி இந்த ஆதாரங்கள் எல்லாமே ஒன்னோட ஒன்னா ஸ்ட்ராங்கா பிணைஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்க முடியும். இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா ப்ராசிக்யூஷன் தரப்பு, அதாவது அரசு தரப்பு இந்த சங்கிலிய ஸ்ட்ராங்கா நிரூபிக்கவே இல்லை. இதுதான் இந்த கேஸுடைய அடிப்படை ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இந்த கேஸ்ல தஸ்வந்த எதனால ஏன் சுப்ரீம் கோர்ட் விடுதலை பண்ணுச்சு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட்ல சொன்ன ரொம்பவே முக்கியமான 4 பாயிண்ட்ஸ் தான் நம்ம இப்ப டீகோட் பண்ண போறோம். நீங்க இப்ப இதை கேட்டீங்க அப்படின்னா போலீஸ் எங்க எல்லாம் கோர்ட்டை விட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே புரியும். பாயிண்ட் நம்பர் 1, லாஸ்ட் சீன் டுகெதர். அதாவது போலீஸுடைய தரப்புல அந்த சின்ன பொண்ணை கொலை பண்றதுக்கு முன்னாடி, அந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி தஸ்வந்தும் அந்த சின்ன பொண்ணும் தான் கடைசியா ஒன்னா இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கோர்ட் இதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஓகே இது ரொம்பவே முக்கியமான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் தான். ஆனா இந்த எவிடன்ஸை
சந்தேகமே இல்லாம ஸ்ட்ராங்கா நிரூபிக்கிறதுக்கு ப்ராசிக்யூஷனால முடியல. அதாவது தஸ்வந்த் தான் அந்த குழந்தைய கடைசியா பார்த்தான் அப்படின்னு சந்தேகமே இல்லாம நிரூபிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட என்ன ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு? வெறும் ஊகங்களை, அசம்ஷன்ஸை வச்சு மட்டும் ஒரு மரண தண்டனையை கொடுக்க முடியாது. போலீஸ் அந்த சம்பவத்துக்கு நேரடி சாட்சி, அதாவது டைரக்ட் விட்னஸ் இல்லாட்டி அப்படின்னாலும் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ்ல கூட வலுவான ஒரு சாட்சியத்தை உருவாக்குறதுக்கு தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, டைரக்ட் எவிடன்ஸ், சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ். இதுல டைரக்ட் எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நேரடி எவிடன்ஸா ஒத்துக்கப்படும். அதுதான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ். பட் இந்த சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது, இப்ப ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல ஒரு நபர் அந்த வீட்டில இருந்து வெளியே வராரு. இத இன்னொருத்தர் பார்த்திருக்காரு. சோ கொலை நடந்த அந்த இடத்துல அந்த நேரத்துல அந்த நபர் அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்ததால, இன்னொருத்தரும் அவரை பார்த்ததால அந்த நபர் தான் கொலை செஞ்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். இதை தான் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இத சந்தேகமே இல்லாம நிரூபிச்சு வைக்கணும். உதாரணத்துக்கு, அந்த கொலை நடந்த வீட்டுல வேற யாருமே இல்லையா? வேற யாரும் அந்த வீட்டில இருந்து வெளியே வரலையா? அல்லது அந்த குறிப்பிட்ட நேரத்துல இவரை தவிர வேற யாராவது அந்த வீட்டுக்குள்ள போனாங்களா? இந்த மாதிரி பல கேள்விகளை அதை பூர்த்தி பண்ண. இப்படி சந்தேகத்துக்கே இடமில்லாம நிரூபிச்சா மட்டும்தான் அவங்கள குற்றவாளி அப்படின்னு ஏத்துக்குவாங்க. இது இந்த சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ்ல மட்டும்தான். ஓகே, இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பாயிண்ட் நம்பர் 2, சிசிடிவி ஃபுட்டேஜ். ஓகே, இதுல தஸ்வந்த் தான் கொலை நடந்த அந்த இடத்துல இருந்தான். அது மட்டும் இல்ல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும் பொழுது அதுல தஸ்வந்துடைய நடத்தை ரொம்பவே சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னு சஸ்பீசியஸ் கண்டக்ட் அப்படின்னு போலீஸ் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கோர்ட்ல ஒரு ஆதாரமா கொடுத்தாங்க. பட் இத பார்த்த கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, அந்த வீடியோல இவரு தான் குற்றவாளி அப்படின்னு உறுதியா சொல்ற அளவுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரமுமே இல்ல. வெறும் சந்தேகத்தை வச்சு மட்டும் ஒருத்தருக்கு மரண தண்டனையை கொடுக்க முடியாது. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்க பாக்குறீங்க, அந்த ஃபுட்டேஜ்ல ஒருத்தன் சந்தேகமா போற மாதிரி இருக்கலாம், ஆனா அதுவே அவன் கொலைகாரன் அப்படின்னு நிரூபிக்காது. சோ அந்த ஃபுட்டேஜ் அவன் தான் குற்றவாளி அப்படின்னு உறுதியா காட்டல. ஆக்சுவலா இன்வெஸ்டிகேஷன்ல அந்த வீடியோ எப்ப எடுக்கப்பட்டுச்சு, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கிற டைமிங் எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு டெக்னிக்கலா நிரூபிக்க வேண்டிய பொறுப்பை போலீஸ் சரியா செய்யல அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கு. அதாவது போலீஸ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை சரியா பயன்படுத்துறதுக்கு தவறிட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 3, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். இதன்படி தஸ்வந்த் நான் தான் எல்லாத்தையுமே பண்ண அப்படின்னு கன்ஃபஸ் பண்ணியிருக்கான். தான் தப்பு செஞ்சதா போலீஸ் கிட்ட வாக்குமூலம், கன்ஃபெஷனல் டிஸ்க்ளோசர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் கோர்ட் இதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, பொதுவாவே போலீஸுடைய கஸ்டடியில கொடுக்கிற வாக்குமூலங்கள் சட்டப்படி நேரடியான ஒரு ஆதாரமா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் அப்படின்னா, போலீஸ் உங்கள ஒரு கேஸ்ல ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் நீங்க செய்யாத ஒரு குற்றத்தை நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லி வற்புறுத்துறாங்க. எக்ஸாம்பிளுக்கு விசாரணை படம் யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க, அந்த மாதிரி வற்புறுத்தி உங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்களும் அடி தாங்க முடியாம, வலி தாங்க முடியாம, இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பட் அதை நீங்க பண்ணல இல்லையா? சோ இத ஒரு முக்கியமான ஆதாரமா கோர்ட் எடுத்துக்காது. ஆனா அதையே உங்களுடைய கன்ஃபெஷனையே ஒரு ஜட்ஜ் முன்னாடி உட்கார்ந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு முக்கியமான எவிடன்ஸா அதை எடுத்துக்கலாம். கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, போலீஸுடைய கஸ்டடியில கொடுக்கிற வாக்குமூலங்கள் சட்டப்படி நேரடியான ஆதாரமா ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த வாக்குமூலத்தை நிரூபிக்கிறதுக்கான அடுத்த கட்ட ஆதாரங்கள், அதாவது கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். ஆனா இந்த கேஸ்ல அதுவுமே ரொம்பவே வீக்கா இருந்திருக்கு. அவன் சொன்ன கன்ஃபெஷன்ல இருந்து சில ஆயுதங்கள், இல்ல அப்படின்னா அந்த உடலை எரிச்ச பெட்ரோல் கேன், இந்த மாதிரியான பொருட்களை காட்டியிருந்தான் அப்படின்னா அதை டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த டிஸ்கவரி கூட வேறு சில ஆதாரங்களோட ஸ்ட்ராங்கா இணைக்கப்படல அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கு. போலீஸ் சட்ட நடைமுறைகளை, லீகல் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி அவனுடைய அந்த கன்ஃபெஷனை வலுவான ஆதாரமா மாற்ற தவறிட்டாங்க அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கு. பாயிண்ட் நம்பர் 4, இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். எஃப்எஸ்எல் ரிப்போர்ட், அதாவது ஃபாரன்சிக் சயின்ஸ் லேப் ரிப்போர்ட். இந்த எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் தான் அறிவியல் பூர்வமான ஆதாரமா இருக்கும். ஆனா கோர்ட் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்ஸ் கூட தஸ்வந்த் தான் குற்றவாளி அப்படிங்கறத உறுதியா எங்கேயுமே நிரூபிக்கிற அளவுக்கு இல்ல. ப்ராசிக்யூஷன் தரப்பு அறிவியல் ஆதாரங்களை கூட தெளிவா கோர்ட்
கோர்ட்டுக்கு முன்னாடி எடுத்து வைக்கல. FSL ரிப்போர்ட் எல்லாம் இருக்கு, ஆனா அந்த ரிப்போர்ட்டுக்கும் கிரைமுக்கும் டைரக்ட் எவிடன்ஸ் எதுவுமே இல்ல. சந்தேகத்துக்கு இடம் இல்லாம எதுவுமே நிரூபிக்கப்படல. எக்ஸாம்பிளுக்கு DNA, சீமன் இந்த மாதிரி எதுவுமே சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நிரூபிக்கப்படல. அறிவியல் ஆதாரங்களை எப்படி சேகரிச்சு கோர்ட்ல அதை எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல கூட ப்ராசிக்யூஷனுக்கு சறுக்கல் ஏற்பட்டிருக்கு. STI இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சுப்ரீம் கோர்ட் தஸ்வந்த் ஒரு நல்லவன், அவன் தப்பு செய்யல அப்படின்னு சொல்லல. ஆக்சுவலா சுப்ரீம் கோர்ட் சொன்னது இதுதான், அவன் தான் இந்த குற்றத்தை செஞ்சான் அப்படின்னு உறுதியா நிரூபிக்கிறதுக்கு ப்ராசிக்யூஷன் கிட்ட போதுமான ஸ்ட்ராங்கான சங்கிலி தொடர் ஆதாரம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது செயின் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் இது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு குடிமகனுக்கு எதிராக ஒரு சின்ன சந்தேகம் இருந்தாலுமே சட்டம் எப்பவுமே அந்த குடிமகனுக்கு சாதகமா தான் நிக்கணும். இல்ல அப்படின்னா நாளைக்கு ஒரு நிரபராதிக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. சட்டம் எப்பவுமே ஒரு கத்தியுடைய ரெண்டு பக்கத்தையும் பார்க்கணும். ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும், இன்னொரு பக்கம் ஒரு நிரபராதி எக்காரணத்தை கொண்டு தண்டிக்கப்படக்கூடாது. சோ இந்த கேஸ்ல எவிடன்ஸ் ஆதாரங்கள் ரொம்பவே வீக்கா இருந்ததால சட்டம் தஸ்வந்த் பக்கம் நின்று இருக்கு. சோ சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த தீர்ப்பு குற்றவாளிய விடுதலை செஞ்சிருச்சு அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்க்க கூடாது. போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன் வீக்கா இருந்தா ஒரு கொடுமையான கொடூரமான குற்றத்தில் இருந்து கூட ஒருத்தன் எப்படி சட்டத்துடைய ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த கேஸ் நம்மளுக்கு உணர்த்துது. ஆக்சுவலா இந்த சம்பவம் நம்மளுக்கு ஒரு பாடம். கொடூரமான குற்றங்கள் நடக்கும் பொழுது நமக்கு கோபம் வரலாம், பட் அந்த கேஸ்ல போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு சின்ன தப்பு நடந்தாலுமே அது அந்த கேஸ்க்கு நீதி கிடைக்கிறதையே தடுத்து நிறுத்திடும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ பாதிக்கப்பட்ட ஹாசினிக்கு நீதி கிடைக்காததற்கு நம்ம யாருமே கோர்ட்டை குறை சொல்லக்கூடாது. அந்த கேஸுடைய இன்வெஸ்டிகேஷனை தான் கேள்வி கேட்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ் ஃபைல் பண்ணாததுக்கு நம்ம சட்டம் பேசும் போலீஸ் சிஸ்டமை தான் கேள்வி கேட்கணும். ஸோ இந்த கேஸ்ல நம்ம கோர்ட்டை குறை சொல்லாம இந்த உண்மை கண்டிப்பா எல்லாத்துக்குமே போய் சேரணும். அதனால மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.